ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தமிழ் எக்ஸாம், தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம். இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் மை யூடியூப் சேனல் அசோக் குமார் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நிறைய வீடியோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண முடியும். எல்லா எக்ஸாமுக்கும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நான் லாஸ்ட்டு டாப்பிக்லேருந்து போடுறேன். இப்போ நெடுவினா இம்பார்ட்டன்ட் 6 × 3 18 மார்க்கு 45 கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் ஸ்டடி பண்ணியிருக்கணும். இந்த 2ல் எதுனா ஒன்று வரும். ஒன்று மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு வரலன்னா என்ன கேட்காதீங்க. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும். அந்த கொஸ்டின் இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்கள். இது 45வது கேள்வி. நீங்கள் என்ன கொஸ்டின் நம்பர் நான் எழுதியிருக்கணும் அது அப்படியே குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வரும். 46 துணைப்பாடம் யானை டாக்டர் வாடிவாசல். இதுக்கு துணைப்பாடம் எழுதும்போது அது ஆசிரியர் பெயர் நீங்கள் எழுதணும். அப்போ தான் அந்த துணைப்பாடத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வாடிவாசலுக்குனது செல்லப்பா, அந்த மாதிரி கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு 44 செய்யுள் நெடுவினா ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் அது ஒரு கொஸ்டின். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும். இந்த 2 கொஸ்டின். இதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும். உங்களுக்கு 18 மார்க் கேரண்டியாக வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு உரைநடை சிறுவினா 4 × 2 8 மார்க்கு. இங்கே பாருங்கள் கொஸ்டின் நம்பர் எழுதிக்கிறேன். 35, 36, 37, 38. இந்த 3 கொஸ்டின் ஸ்டடி பண்ணால் ஒன்று வந்துடும். என்னுயிர் தமிழ்மொழி என்பேன், வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, அப்புறம் திராவிட பழங்குடியின் இணைக்கும் பெயர்களும். இந்த 3 கொஸ்டின் ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு 2 வந்துடும். நீங்கள் இதை போட்டு இப்போ நான் இதை அப்லோட் பண்ண நீங்கள் 3மே ஸ்டடி பண்ணால் தான் 2 வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு வரலன்னா என்னை கேட்கக்கூடாது. கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 35, 36, 37, 38. நெக்ஸ்ட்டு செய்யுள் சிறுவினா 31, 32, 33, 34. 4 கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். அதில் 2 அட்டன் பண்ண 8 மார்க். இது எப்படின்னா வில்லிரத்தின வேண்டும் அந்த கொஸ்டின் ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்குலா உலருக்கு வேண்டும் நான் ஒரு துளியா என கூறுவத நயத்தை விளக்குக. இந்த 31 34 2மே ஸ்டடி பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும். புகழுக்குரிய பண்பை நீ கற்றுவனையாவை தமிழ் பண்பாட்டின் ஒரு அடையாளமாக காவடி சிந்து விளக்குக. 32 33 2 ஸ்டடி பண்ணால் ஒன்று வந்துடும். ஓகேவா? ஆக மட்டும் இந்த 4 கொஸ்டின் ஸ்டடி பண்ணோம். இதுதான் 8 + 8 16 மார்க்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 6 × 3 18 மார்க்கு. இது 8 × 2 4 × 2 8. இது ஒரு 4 × 8 8 + 8 16. டோட்டலாக எவ்வளோ மார்க் சொல்லியிருக்கேன்? 34 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எவையேனும் 3ஐ மட்டும் விடைத்தார்கள். 3 × 4 12 மார்க். பேஜ் நம்பர் 56 உங்கள் புக்கில். இந்த 2 அணி ஸ்டடி பண்ணால் கண்டிப்பாக ஒரு அணி வரும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 26 புக்கில் திணை முல்லை திணை துறை பருவன் கார்காலம் அந்த 2 ஸ்டடி பண்ணால் ஒன்று வந்துடும். தமிழாக்கம் பேஜ் நம்பர் 18, 45, 77 அது. நெக்ஸ்ட் இலக்கியம் பார்த்தா பேஜ் நம்பர் 46. இந்த 4மே நீங்கள் ஸ்டடி பண்ணாலே 3 கண்டிப்பாக வரும். 1க்கு 4 மார்க்கு 3 அட்டன் பண்ணோம். 4 × 3 12 மார்க்ஸ். ஓகேவா? 34 + 12 46 மார்க்கு. 2 மார்க்ஸ் கொஸ்டின். இப்போ 46 இது ஒரு 450 இது ஒரு 656 மார்க். 90க்கு 56 மார்க் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். குருவினா 19, 20, 21 மேலே இருக்குது உரைநடை 3 கேட்டு 2 அட்டன் பண்ணோம். பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் கொட்கை வஞ்சி தொண்டு. இதை 3ல் 2 ஸ்டடி பண்ணோம். நெக்ஸ்ட்டு செய்யுள் இதை 4 கேட்டு 3 எழுதணும். மேலே இருக்கிறது 3 கேட்டு 2 எழுதணும். இது 4 கேட்டு 3 எழுதணும். இனமொழி குறித்து அது சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல் யாவை. மருந்து எது மருந்து மரமாக அது ஒன்று. காவடி சிந்து என்பது யார். இதை மட்டும் ஸ்டடி பண்ணால் அது கண்டிப்பாக வரும். இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு எவ்வளோ ஷேரோ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்ஸ்கிரைபர் வருதோ
கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட்டு. டோட்டலாக 56 மார்க்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வேறு எதுனா வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். டுமாரோ கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே ஹாப்பியாக எழுதுங்க. பாய்.